நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்கள் தவக்காலம் என்று சொல்லுகின்ற ஆங்கிலத்தில் லென்ட் டேஸ் என்று கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் தியானித்து ஜபம் தபம் உதவி தேவைப்படுபவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகள், இந்த மூன்றையும் மிக பெரிதாக எடுத்துக்கொண்டு செய்து வருகின்ற இந்த தவக்காலத்தில் அடியேனும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்கின்ற முறையில் என்னுடைய சிந்தனைகளும் அந்த கிறிஸ்துவின் பாடுகள், அவருடைய மரணம், அதை குறித்தே அதிக நேரங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழகத்தில் நம் தவப்புதல்வன் திரு அண்ணாமலை IPS அவர்கள் இந்த கொடியவர்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மௌனமாக இருக்க என்னால் இயலவில்லை. அதனால் இந்த பதிவை செய்கிறேன். எங்கள் கிறிஸ்தவத்தில் இரண்டு பிரதான விஷயங்கள், ஒன்று 10 கட்டளை, இன்னொன்று கடவுளின் 7 வரங்கள். ஒன்று 10 கட்டளை, இரண்டாவது கடவுளின் 7 வரங்கள். 7 வரங்கள் எதெல்லாம் என்று சொன்னீங்கள் என்றால், ஞானம், புத்தி, விவேகம், அறிவு, வீரம், கடவுள் பயம், கடவுள் பக்தி. இது 7ம் கடவுளுடைய பிரதான வரங்கள். கடவுளிடம் தான் அந்த வரங்கள் கிடைக்கும். இந்த 7 வரங்களும் நமது அண்ணாமலை அவர்களிடம் முழுமையாக நிரம்பி இருக்கிறதை நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். நான் உன்னிப்பாக கவனித்து பார்க்கிறேன். எங்கள் கிறிஸ்தவ மத போதகர்களிடமோ, எங்கள் கிறிஸ்தவ மத குருக்களிடமோ, மத தலைவர்களிடமோ இந்த 7 வரங்களும் முழுமையாக இருக்கிறதா என்றால் அது என்னால் சொல்ல முடியாது, விவாதத்துக்குரியது. ஆனால் அண்ணாமலையிடம் நான் பார்க்கிறேன். அந்த மாமனிதரை, தமிழக மக்களை மீட்பதற்காக இந்த கொலைகார, கொள்ளைக்கார, விபச்சார கூட்டத்திடமிருந்து விடுவிப்பதற்காக வந்த அந்த மாமனிதனை இன்று கைது செய்திருக்கிறார்கள் இந்த திருட்டு திமுக கொள்ளை கூட்டம். ஒரு விஷயம், அந்த 7 வரங்கள், கடவுளுடைய 7 வரங்கள் என்று சொன்னேன். அடுத்தது எங்களுடைய 10 கட்டளை. எங்கள் திருவிவிலியத்தில், எங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற 10 கட்டளைகள். அந்த 10 கட்டளை நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். முதல் 5 கட்டளையை விட்டு விடுவோம். கடவுள், கடவுளுடைய நாமம், கடவுளுடைய ரூபம், கடவுளுடைய நாட்கள். 5வது உள்ள கட்டளை நம் தாய் தந்தையர், நம் கண்ணால் கடவுளாக பார்க்கக்கூடிய நம் தாய் தந்தையரை பற்றியது. இந்த 5ஐயும் விட்டு விடுவோம். இதுக்கும் திராவிட திருட்டு பயல்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவனும் கடவுள் மறுப்பாளர்கள். அதற்கு அடுத்தபடியாக உள்ளது, கொலை செய்யாதிருப்பாயாக. You shall not commit murder. கொலை, எத்தனை கொலை, எத்தனை கொலை, அரசியல் கொலைகள். 1971 உதயகுமார் என்ற மாணவன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்து சேவியர் குமார் மயிலோடியில் கொலை செய்யப்பட்டாரே, இதே திராவிட கூட்டத்தால், திராவிட கொள்ளையர்களால், திராவிட கொலகார பயல்களால். அது வரைக்கும் எடுத்தீங்கன்னா நிறைய கொலைகள், பட்டியலிட்டு முடியாது. கொலைகார கூட்டம், கொள்ளை,
எதுல எல்லாம் கொள்ள நீங்க கிடையாது. மணல்ல கொள்ள, ஃபாரஸ்ட்ல கொள்ள, கடல் மணல்ல கொள்ள, கனிம வளங்கள் அத்தனையும் கொள்ள, போயும் இந்த சாதாரண அரசு ஊழியர்களிடம் கொள்ளை, பணி நியமனம், பணி இடமாற்றம், பணி உயர்வு அத்தனையிலும் கொள்ள, எங்கெங்க பார்த்தாலும் கொள்ள, விபச்சாரம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, கற்பழிப்பு, ஸ்கூல்ல பெண்ணை பெத்த பிள்ளைய பேரண்ட்ஸ் எல்லாம் வயிற்றுல புளிய கரைச்சி துணியை கட்டிட்டு, ஈர துணியை கட்டிட்டு இருப்பாங்க, புளிய கரைச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. ரொம்ப மோசமான நிலைமை. அதுக்கு அடுத்தது பொய் வழக்கு போட்டு ஜெயிலில் உள்ள தள்ளது. நான் இப்ப அண்ணாமலையை கைது பண்ணியிருக்காங்களே, எதுக்காக? பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக எங்க பைபிள்ல சொல்லியிருக்கு. பிற தாரத்தை விரும்பாது இருப்பாயாக, அடுத்தவன் மனைவியை விரும்பாத. திமுக காரன் எத்தனை பேர் அடுத்தவன் மனைவிய அபகரிச்சுட்ட? கருணாநிதி நான் இதெல்லாம் யாருக்காக சொல்றேன்னா, எங்க கிறிஸ்தவ போதகர்கள், எங்கள் மத குருமார்கள், எங்கள் பிஷப்புகள், எங்கள் ஆர்ச் பிஷப்புகள், எங்கள் பிஷப்புகளுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கு. அந்த கூட்டமைப்பின் தலைவராக மயிலை பேராயர் ஜார்ஜ் ஆந்தனிசாமி ஒருத்தர் இருக்கார். இவங்களுக்கெல்லாம் புத்தி வரணும். அதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லேன். பைபிள்ல ரொம்ப டீட்டெயிலா என்னால போக முடியும், ஈவன் சேலஞ்ச் பண்ண முடியும் என்னால. என் கூட வந்து பைபிளை கையில வச்சுட்டு அந்த 7 கவர்னன்ஸ்ல ஆரம்பிச்சு, 7 காட்லி வெர்ச்சியூஸ்ல ஆரம்பிச்சு, 7 பீட்டிடியூட்ஸ் ஆரம்பிச்சு, 7 என்று அவர் சிலுவையில் மறையும் போது, அந்த உயிர் விடும் சமயத்தில் அந்த கூறிய அந்த 7 வார்த்தைகள் 7 எல்லாம் சொல்ல முடியும். நான் ஏன் அந்த கடவுளின் வரங்கள் 7 மட்டும் சொல்லி அது அண்ணாமலையிடம் இருக்கிறது என்று சொன்னேன் என்றால், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புத்தி வரணும். ஒரு நல்ல மனிதனை அடையாளம் கண்டு கொள்ளணும். இன்னைக்கு தமிழகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் 3 லட்சம் ரூபாய் கடனோட பிறக்கிறது. என்ன பாவம் செய்து, என்ன தப்பு செய்து அந்த குழந்தை? ஒவ்வொரு குழந்தையும் 3 லட்சம் ரூபாய் கடனோடு பிறக்கிறது. இந்த கொள்ளைக்காரர்களால், இந்த கொலைகாரர்களால், இந்த சதி வேலை செய்து ஜெயிலுக்கு பிடிச்சி அனுப்புற நல்லவர்களை எல்லாம் ஜெயிலில் அடைக்கிற இந்த கூட்டத்தால். தமிழ் மக்கள் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள். நான் அடித்தட்டு மக்கள் அன்றாடம் வேலைக்கு போகின்ற அன்றாடம் காட்சிகளை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு அவகாசம் கிடையாது. ஒரு கொத்தனாரு, ஒரு சித்தாளு, ஒரு வெல்டரு, ஒரு டிரைவரு, கார் டிரைவரு, ஒரு ஃபேப்ரிகேட்டரு, ஒரு டீ கடை வச்சிருக்கவங்க, சின்ன 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 வேலைகள் செய்து பிழைப்பு நடத்துற 1000 பேர் இருக்கிறாங்க. மீனவ பெருமக்கள் இருக்காங்க, விவசாய பெருமக்கள் இருக்காங்க. சிந்திக்க வேண்டியது மத குருமார்கள், கிறிஸ்தவ மத குருமார்கள். கேரளாவில் உள்ள பிஷப்புகள் எல்லாம் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள இந்த ஆயர் கூட்டமைப்பு இருக்கிறதே, கயவர் கூட்டம், தப்பு பண்றீங்கடா அவ்வளவு பேரும். அந்த ஜெகத் கஸ்பார்னி ஒரு கயவன, அவன் ஒரு பிரிவினைவாதி. அந்த பிரிவினைவாதியை நீங்க வளர்த்து தூக்கி விட்டு பெரிய பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு, சயின்டிஸ்ட், என்ன சயின்டிஸ்ட் அவன்? இந்த நாட்டை துண்டாடணும்னு பேசுறான். துலுக்கனுவ கூட சேர்ந்துட்டு. துலுக்கனுவ கிறிஸ்தவர்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க தெரியும் இல்லையா? ஆர்ச் பிஷப் ஜார்ஜ் ஆந்தனிசாமி அவர்களே, துருக்கியில் என்ன நடந்து, ஈரான்ல என்ன நடந்து, ஈராக்கில் என்ன நடந்து, துருக்கியில் என்ன நடந்து, சிரியாவில் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியும் இல்லையா? எல்லாம் உங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தெரியும் இல்லையா? இந்த கிறிஸ்தவ மக்களை தவறாக வழி நடத்தாதீர்கள். பாவம் என் போன்றவர்கள் எல்லாம் அப்பாவி மக்கள், அப்பாவி மக்கள்.
அன்றாடம் எங்கள் உணவுக்காக போராடுகின்ற மக்கள் நாங்கள். எங்களை கொண்டு இந்த திருட்டு திராவிட கூட்டத்திடம் நீங்கள் பிடித்துக் கொடுக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளுங்கள், அண்ணாமலைக்கு ஆதரவாக நீங்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த திருட்டு திராவிட கூட்டத்திற்கு ஆதரவாக செல்லாதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.